ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்களா சார். ஹாய் ஏகே ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி கொடைக்கானல் ட்ரிப்பில் டே 2 வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, ப்ரோ இது என்ன பிளேஸ் ப்ரோ? இது பாம்பார்புரம் ப்ரோ. பாம்பார்புரம் என்னமோ ஒரு பிளேஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போகிற எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா சூசைட் பாயிண்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் போக முடியல. என்ன ரீசன் அப்படின்னா சரியான மழை, அதுவும் இல்லாமல் மிஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இருக்கனால அந்த ரோடெல்லாம் சரியாக இருக்காது. அதனால வந்து பார்த்திங்கன்னா ரைடு கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த ரோட்லேயே போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சூசைட் பாயிண்ட் வந்து வந்துடும். ஆனால் நாங்கள் இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, கரெக்டாக இங்கேருந்து மன்னவனூர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து போகிறோம். அது என்னமோ குட்டி சுவிட்சர்லாண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த வழியாக போகணும் அப்படின்னா பூம்பாறை அந்த சைடு வழியாக தான் போகணும். ஸோ எந்தெந்த வண்டி எல்லாம் போகிறோம் அப்படின்னா, இந்த வண்டி எல்லாமே இங்கே இருக்க எல்லா வண்டியுமே அப்படி நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க, நாங்கள் இந்த காட்டேஜில் தான் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம், ஸ்டே பண்ணியிருந்தோம். உள்ளே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போன விளாக் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு 2-3 விளாக் முன்னாடி வந்து காமிச்சிருப்பேன் உள்ளரெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காட்டேஜோட ஓனர் யாருன்னா நம்ம ப்ரோ தான். ஸோ வசீம் இவரோட பேர். ப்ரோ அப்படியே இன்ஸ்டா நேமே சொல்லிவிடுங்க ப்ரோ. அக்ரம் வசமன் இருக்கும் ப்ரோ. ஸோ மறக்காமல் போயிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். லொக்கேஷன் மட்டும் நான் அப்படியே ப்ரோ சொல்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து வாய்க்குள்ள நுழையவே மாட்டேங்குது ப்ரோ. அப்படியே லொக்கேஷன் சொல்லி கரெக்டாக இது எங்கே இருக்குன்னா சூசைட் பாயிண்ட் கிட்ட ப்ரோ. சூசைட் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 minutes. அந்த சூசைட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை இன்ன வரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 நாள் ஆகிடுச்சு. ஸோ ப்ரோ அப்படியே ஏதாவது எங்கள் பேரை சொன்னால் இது பண்ணுவீங்களா? நெகோசியபிள் பண்ணுவீங்க. ஸோ இங்கே மட்டும் உங்களுக்கு இங்கே பாருங்க, நம்மளோட பேரை வந்து சொன்னால் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறக்காமல் போயிட்டு வசீம் அகமதுன்னு அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்கும், அதை போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பேஜ் கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். ஆக்சுவலாக இது மட்டும் அவங்களோட காட்டேஜ் கிடையாது, மேலே போனீங்கன்னா அங்கேயும் இருக்குது. அந்தன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று நிறைய பேர் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹை ப்ரோ. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தா. ஸோ அவரோட ஃப்ரெண்டு இவர். ப்ரோ உங்கள் பேர் சுயல் தானே ப்ரோ? ஹை ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாக ட்ரோன்லாம் வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் இவரோட ஒரு வீடியோ பார்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன், அதனால் அடம் பிடிச்சி வர வச்சுருக்கேன். சரி ஓகேங்க, மிச்சம் வந்து நம்ம உங்களுக்கு மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். யாரும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவாடர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டேஜ் வந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பூம்பாறை தாண்டி மன்னவனூர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சுவிட்சர்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த காட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ப்ரோ இருக்கார்ல, நான் சொன்னல வசீம் ப்ரோ, அவர் வந்து எங்களுக்கு செம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரூம் கொடுத்தா நம்மளை அவ்வளோதான், ரூமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஒரு கஸ்டமர் மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு அன்னோன் பர்சன் மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் எப்படின்னா எங்களுக்கு நேற்று காட்டேஜ்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்களுக்கு எல்லா இடத்தையும் அவர் தாங்க சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னேன், நீங்கள் இன்கேஸ் இங்கே வந்தீங்க அப்படின்னா கொடைக்கானலுக்கு இந்த மாதிரி ஒரு 10 பேர் 12 பேராக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த காட்டேஜுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த காட்டேஜில் வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும், அது அமைஞ்சிருக்க லொக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஓப்பனாக சொல்லணும்னா இது வரையும் நான் ரூம்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி காட்டேஜ், அதாவது நம்ம வெளியூர் ரைடு போகிறப்பெல்லாம் நம்ம ரூம் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி எந்த ஒரு காட்டேஜுமே நான் வந்து எடுத்ததே கிடையாதுங்க. இதுதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி காட்டேஜ்லாம். ஆக்சுவலாக என்னென்னா, நேற்றுலேருந்து என்னை ஒரு வியூ பாயிண்ட், அதாவது சூசைட் பாயிண்ட்டை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக போக முடியல. என்ன ரீசன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக ஒரே மழையாக இருந்துச்சு அந்த சைடெல்லாம். அதனால அங்கிட்டு வந்து ரோடு நல்லா இருக்காது. அதனால அங்கிட்டு போனால் கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படிங்கிறனால நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, மன்னவனூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நேற்று என்னென்ன வண்டியில் வந்தோமோ எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். கான்டினென்டல் ஜிடி, நிஞ்சா 1000, H2, G6000, ஹார்லி அயன் 883. இந்த அண்ணா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிஞ்சா 300, அப்புறம் நம்ம செட் 900, அப்புறம் சஞ்சய் ப்ரோட செட் 900, ZX6R, இந்த எல்லா வண்டி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம்.
ஆக்சுவலாக காலையில் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சிச்சிங்க. எப்போனா இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். ஒரு 10 to 11 அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மறைச்சிருச்சிங்க. இதில் என்ன ஒரு குடும்பம்னா, அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, அப்படியே அந்த மிஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம வண்டிக்கிட்ட இருந்திருக்கும். வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அண்ணன் தாங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க. நான் லைவ் போட்டிருந்தேன்னா என் லைவில் வந்து ஜாயின் பண்ணி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தார். என்னப்பா என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரு பட்டாரம் போயிட்டு இருக்காப்புல உள்ள. என்னாச்சு? ஓஹோ, பின்னாடி இருந்து எடுக்கிறாரா அவரு? வேற லெவல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து என்னன்னா ஃபோட்டோகிராஃபி வேற பண்ணி தராங்கங்க வேற லெவலில். போடா, ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க, இங்கே நின்றுட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் இப்போ அவங்கள கிராஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். அவர் பாவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இறங்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. மனுஷன் எங்களுக்கு ரூமையும் புக் பண்ணி எடுத்து கொடுத்து, மனுஷன் அவர் ரூமையும் எங்களுக்கு கொடுத்து, அவரோட காருக்கு டீசல் போட்டு எங்களை கூப்பிட்டுட்டு ஊர் சுற்றிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வீடியோ கட்டுச்சுலாம் வேறு எடுத்து தராங்க பாருங்க. வேற லெவலுங்க உண்மையிலே. அவங்க காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஏண்டா, ஆக்சுவலாக இப்போ நான் பேச அப்படியே கண்ணாடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஃபார்ம் ஆகுதுங்க. ஆனாடே, ஓ இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்குதா? எக்ஸ்பேண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்லை. சீக்கிரம் பாரு, போஸ்டர் மாத்திர போறானுங்க. இன்னும் இப்போ எல்லாம் ஒரே மொட்டை அடிச்சுட்டு நிற்கிறீங்க. என்ன இது, இங்கே ஒரு திருவிழா எதுவும் நடக்குதா? எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு நிற்கிறீங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஏன் இப்போ அந்த பிளேஸ் போயிட்டுருக்கோம், அதான் மன்னவனூர் போயிட்டுருக்கோம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அது சின்ன சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அவர் கோப்ரோவில் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தாரு, பயங்கரமாக இருந்துச்சு. சாரி, கோப்ரோவில் இல்லை, ஹெலிகாமில் வந்து எடுத்திருந்தாரு. அந்த வீடியோ வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மாதிரி வீடியோ அந்த ரோட்டில் தான் எடுக்க முடியும், அங்கே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் நாங்கள் மோஸ்ட்லி அங்கே போயிட்டுருக்கோம். பார்ப்போங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ரூட்டு தெரியாது, அதனால நம்ம முன்னாடி போகக்கூடாது, அவங்களதான் போக விடணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோங்க. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது இங்க. அரே, நேத்துல இருந்து நீ வண்டியை கீழே போட்டுக்கிட்டே தான் இருக்க. சிவனேன்னு ப்ரோ, எங்கடா கேமரா இருக்கு, ஆளை காணவேன்னு பார்த்தேன், வந்துட்டீங்க. பப்ளிக் ரியாக்ஷனை பாருங்க எப்படி இருக்குன்னு. மொரட்டு பப்ளிக் ரியாக்ஷன் கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. ப்ரோ தலைவரே, எங்க சந்து பந்துக்குள்ளெல்லாம் விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மாவாட்டுற மாதிரி. கரெக்டாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறை எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர் சொன்னாங்க. அங்கேருந்து மன்னவனூர் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டோட்டலாக ஒரு 40 கிலோமீட்டர் வரும்னு நான் நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த ரோட்டே ரூல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். 12 சூப்பர் பைக்குனா சும்மாவா, சொல்லவே வேணாம். சவுண்டுக்கும் அதுக்கும் ஹில்ஸே நம்மளை தாங்க பார்க்குறாங்க, அந்தளவுக்கு இருக்குது இங்கே. ஆனால் ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஆனால் ஆப்போசிட்லலாம் கார் வரும், கொஞ்சம் பார்த்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் போனோம். சீரியஸா வேற லெவல் ஒரு என்ஜாய்மெண்டா இருக்குங்க. தலைவரே, பஸ் வருது, பார்த்து வாங்கப்பா. அவர் மொரட்டு ரைடரா இருப்பாரு போல. பார்த்து வாங்க, லெஃப்ட் லைன்ல வாங்க, ரைட்ல வராதீங்க. இப்பதாங்க சொல்றேன், ரைட்ல ஏறாதறாங்கிறேன், இப்பதான் ரைட்ல ஏறி போறான் பாருங்க. சரி, ஓகே, பாத்துக்கலாம் வாங்க பசங்களை. பஸ் பயங்கரமா போறாரா? இன்னும் இந்த ஜிக்ஸரை தான் இடிச்சிருப்பாரு டெய்ல பஸ்ஸுக்காரரு. அண்ணன் ஃபுல் ஃபோர்ஸா வந்து திரும்பிக்கிட்டு இருக்காப்புல. என்னமோ 8 போட தெரியுமான்னு ஆர்டிஓல கேட்ட மாதிரி அண்ணன் இங்க வந்து இந்த ரோட்ல 8 போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா இருந்துச்சா? இங்க பாருங்க, தலைவரை பாருங்க, ஜாலியா டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க பாரு, விரும்பாண்டே ஒரு குதூகலம் தான். தலைவர் ஜாலியா இருக்காப்லங்க. சரிங்க, இப்ப சஞ்சய் ப்ரோட்ட ஒரு கோத்து விடுவோம், ஒரு ஃபன் இருக்கும் ப்ரோ.
என்னாச்சு நம்ம கூட வந்த காருக்காரவங்களை காணோம், அவங்களுக்கு தான் வழி தெரியுமே. ஆ ஓட்டுங்க ஆனால் ஓட்டிக்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ ப்ரோ இங்கே நில்லுங்க அவங்க வரட்டும் ப்ரோ. ஆக்சுவலாக நான் இந்த ரோட்லேருந்து வந்திருக்கேங்க. லாஸ்ட் டைம் நான் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, S1000RRல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறை போகிறதுக்கு இந்த ரூட்டில் தான் போனோம். இந்த ரோடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஹாய் ப்ரோ. சின்னதாக இருக்கும். ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரோடு கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்துச்சு நாங்கள் போனப்போ. இப்போயும் லைட்டாக அப்படி தான் இருக்குது. ஆனால் போக போக எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியலங்க. ஆனால் எவ்வளோ தெரியுமா அங்கே சூப்பராக இருக்குது. வரிசையாக அந்த சூப்பர் பைக்ஸாக போயிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 வண்டி போகிறோங்க. 10 சூப்பர் பைக்குங்கிறப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஹில்ஸ் ரோட்டில் சின்னோண்டு ரோட்டில் போகும்போது. எப்போ தான் எங்களுக்கு அந்த சின்ன சுவிட்சர்லாண்டை காட்டுவீங்க? இருடா நானும் வீடியோவில் போய் கவர் ஆகிக்கிறேன் தலைவரே. இதுதான் வந்து மாஸ் என்ட்ரிங்கிறது அண்ணனுக்கு. எவ்வளோ நேரம் நடி வீடியோ எடுப்பா, நாளுக்கு போகிறேன்டா. யாராவது டக்குன்னு வந்து கார்னரிங்னு உள்ளே பூந்துட போகிறாங்கங்க. வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பூம்பாறை கிட்ட வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஒவ்வொரு கார்னரிங்காக நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா, ஆக்சுவலாக அங்கே ஒரு பஸ் வந்துச்சு இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டேன் கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து போனாலுமே ஆக்சுவலாக நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா புதுசாக 2 3 ரைடர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே போகலான்னு சொல்லிட்டு தாங்க நீ பாடி கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களா சொல்லி பயமுள்ள கரெக்டாக பஸ் வருது பாருங்க. ஐயோ இங்கே பாருங்க வேற லெவலுங்க, செம்மையாக இருக்குது. இந்த இடத்த பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டு தாங்க. அப்படியே இந்த இடத்துக்குள்ள ஒரு நுழைஞ்சேன்னா சூப்பராக இருக்குது, அப்படி சில்லுன்னு இருக்கு. அண்ணா பாருங்க வண்டியை மாற்றி ஓட்டிகிட்டு இருக்காருங்க மனுஷன். நம்மளுக்கு கொஞ்சம் அந்த முன்னாடி ஹில்ஸ் ரைடு ஓட்டினால கொஞ்சம் இது இருக்கா, ஒரு சில சின்ன பசங்களாம் வந்துருக்காங்க. நிஞ்சா 300 ஓட்டுறப்ப கொஞ்சம் இப்போ தான் புதுசு. ஸோ அதனால் பொறுமையாகவே போயிட்டுருக்கோங்க. இன்னும் கரெக்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் வந்து ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும். இன்னொரு ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, எல்லா வண்டியிலுமே பெட்ரோல் இருக்குது. GSXல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா உமர் ப்ரோவும் தம்பி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒன்றால் தான் பெட்ரோல் போடல, நான் தான் அப்பயே சொன்னேன் நீ ஏன் பெட்ரோல் போட வந்தேன்னு 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ பூம்பாறையில் வந்து பெட்ரோல் பங்க் இருக்கா என்னங்கிறது தெரியல. கேட்டோம் இருக்கா இல்லையா அப்படின்னு. இருக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி பார்த்துக்கலாம், எவ்வளோ டோ அடிக்கிறோம், பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சுன்னா டோ அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்து போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக ஓகே தாங்க, சூப்பராக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அப்படியே நான் அப்படியே பேசினாலே அப்படியே இந்த வைசர் ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட் ஆகிடுதுங்க. எனக்கு அப்படியே கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஓய்யோ இந்த இடத்த பாருங்க முறையாக இருக்குங்க. அப்பா வேறு லெவலு, ஃபுல்லாக மரமாக இருக்கும், நடுவில் மிஸ்டாக இருக்கும். அப்படியே என்னமோ நம்ம ஒரு ஈவினிங் ஒரு 5:30 to 6 o'clock ரைடு போவோம்ல, அந்த மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே நிறைய டூரிஸ்ட் இருக்காங்கங்க. டூரிஸ்ட் மீன்ஸ் எப்படி சொல்ல, ஃபுல்லாக இவில்லேஜ் தானா, ஹில்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கிறதுனால ஃபுல்லாக அந்த கேரளாக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் நார்த்துக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்கங்க ஒவ்வொரு சூப்பர் பைக்குக்கும். அட என்னப்பா இது, எங்கே போனாலும் ஜோடியாக போகிறீங்க, சும்மா தாங்க முடியல எங்கனால. இவர் என்ன நம்ம கூட ரைடு வந்த மாதிரி அப்படியே சேர்ந்துட்டா இருப்பாருங்க லைன் அப் பண்ணி. ஐயோ ரோடு அப்படியே ரொம்ப சின்னதாகிடுச்சுங்க. இங்கே பாருங்க, அப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஒன்றுமே தெரியலங்க. ஆக்சுவலாக இதுதான் பூம்பாறைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க இதுதாங்க பூம்பாறை. உண்மையாக சொல்ல போனால் கொடைக்கானல் ரோட்டே 2 நாளாக நம்ம தான் போட்டு சூப்பர் பைக்கில் அடித்து நோத்தி போய்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட திரும்பினாலும் நேரத்தில் சூப்பர் பைக் சவுண்டாகவே இருக்குங்க. வந்தாச்சு. ஐ திங்க் திஸ் இஸ் த பூம்பாறை. இதாங்க இங்கே தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டோங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. S1000RRல இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வீடியோ எடுத்து போட்டிருந்துருப்பேன். இதே மாதிரி மிஸ்டில் தான் வந்து எடுத்து போட்டிருந்துருப்பேன். ஐயோ வேறு லெவலுங்க.
சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த இடத்துலலாம் இவ்வளோ மிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பாருங்க எவ்வளோ மிஸ்ட் பாருங்க. ஐயோ, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா வைசரை தூக்கி விட்டு தான் ஓட்டணும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான ஒரு மிஸ்ட் ஆகிடுச்சிங்க. அந்த வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, என்னடா மூச்சு விட்டா கூட ஆவியாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். நேரத்துலேருந்து வாயை திறந்தாலே வாயிலேருந்து ஒரே ஆவியாக தாங்க போய்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்கவங்களும் டெய்லியும் பயங்கர குளிர்லேயே இருப்பாங்களே. ஓ எம தருமே இப்படியே நிப்பாட்டியே அப்படியே ஜஸ்ட் மிஸ் அந்த காருக்காரர் அப்படியே நிப்பாட்டிட்டாருங்க. அடடே 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 இந்த இடத்துல தாங்க நான் பெட் ஆம்லேட் சாப்பிட்டோம் கரெக்டா. இதுதான் தவறான விஷயம். நல்லா தானே ரோடு வந்துட்டு இருந்துச்சு, இப்பயே இப்படியாச்சு ரோடு. இந்த பாருங்க இந்த பில்டிங் தாங்க சொன்னேன். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா ஸ்பாட் வேற லெவல்ல இருக்குங்க. இங்க பாருங்க இந்த வியூவை பாருங்க, பயங்கரமா இருக்கும் இந்த இடத்துக்கிட்டலாம். அப்படியே இதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் போட்டோ வீடியோலாம் எடுக்கிறாங்க. ஆனா பெட்ரோலுக்கு என்ன பண்ண போறோம் நம்ம சொல்லுங்க பார்ப்போம். பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். இங்கே நிப்பாட்ட சொல்றாங்க, நிப்பாட்ட வேண்டியதுதான். என்னாச்சு அப்படின்னா பெட்ரோல் வாங்க போயிட்டாங்க நிஞ்சா 1000லையும் GSXலையும். இப்போ வந்து டீ குடிக்கிறாங்க. திருப்பி ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இடத்துக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதை அப்பயே பண்ணியிருக்கலாமே பாஸ். ஐயோ ஐயோ. ஸ்குவாட் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவமே நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா GSXRல வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ GSXRக்கு போய் பெட்ரோல் வாங்குறதுக்கு நிஞ்சா 1000லையும் GSXையும் எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு ஊருக்குள்ளே போய் வாங்குறதுக்கு போனாங்க. சரி, அது வரையும் நம்ம ஏன் சும்மா ரோட்டில் நிற்கணும், நம்ம அது வரையும் ஒரு டீயை குடிக்கலாமே அப்படின்னு நாங்கள் வந்த வழியிலே போய் ஒரு டீ குடிக்க போனோம். அது எந்த இடம்னா, நான் சொன்னேன் S1000 வந்தப்போ நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம், அது செம்மையாக இருந்துச்சு அந்த டீ கடைக்கிட்ட அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த டீ கடை தான் உங்களுக்கு இப்போ அந்த நான் வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மியூசிக் போட்டு அந்த வீடியோ பார்த்தப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வியூ தான். அங்கே வந்து டீ குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தோங்க. பார்த்தா 2 பேரும் வந்தாங்க, பெட்ரோல்லாம் வாங்கி போட்டுட்டு வந்தாங்க. சரி நம்ம கிட்ட தான் வராங்க அப்படின்னு நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப தூரம் வரை சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. என்னடா அப்படின்னா, அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அவங்கள தேடி விரட்டி போயிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இப்போ இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா, எங்களுக்கு முன்னாடி போன இன்னும் 2 பேர்த்த ஆளை காணாங்க. ஒரு கூத்தா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டேஞ்சரஸ் போர்டு வந்து வச்சிருக்காங்க. என்னன்னா, வைல்டு ஃபாரஸ்ட் அந்த இது வந்து போர்டு வச்சிருக்காங்க. இங்கே வந்து நிறைய காட்டெருமை, அதுக்கப்புறம் அந்த ஒரு சில டைம் அந்த மானு அது இது நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போய் நான் எதுவுமே பார்க்கல. நம்ம குரங்கு பயலை மட்டும்தான் பார்த்தேன். ஐயோ, அதுக்கு ஒரு கையே இல்லைங்க, பாவங்க அந்த குரங்குக்கு. ஸோ மித்தவங்களாம் நம்ம பின்னாடி வந்துட்டு தான் இருக்காங்க கரெக்டாக. நமக்கு முன்னாடி போன 2 பேரை மட்டும் ஆளை காணுங்க. ஸோ இடையில திடீர்னு காட்டு மாடுலாம் வந்தாலும் வந்துடும். அதனால கொஞ்சம் பார்த்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் போகணும் போலுங்க இந்த ரோட்டில். ஸ்குவாட் நமக்கு மட்டும் ஏன் தான் அப்படி சோதனை மேலே சோதனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு பயங்கரமான சம்பவம் ஆச்சுங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக இதுக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தோம், மன்னவனூர் வந்து போகிறோம்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் வந்து போக முடியல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் GSXல வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னு. ஆனால் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்லி, அதுக்கப்புறம் நிஞ்சா 300 இந்த மாதிரி நிறைய வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் போச்சுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலே கிடைக்காதான். அதுவும் இல்லாமல் அங்கிட்டு ரோட்டில் ஏதோ ஒரு சில மரங்கள்லாம் விழுந்து கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம மரங்கள் அது கடந்தால் கூட நம்ம ஏதாவது போயிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் மேலே போனதுக்கப்புறம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா போக முடியாது, எங்கேயுமே பெட்ரோல் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் பெட்ரோல் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரே கஷ்டமாக போச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம், நம்ம இன்னொரு டைம் வரும்போது வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. ஆனால் உண்மை
நினச்சாலே எனக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னா நான் ஒரு இதோட ஒரு ஆசையோடு இருந்தேன், சின்ன சுவிட்சர்லாண்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா, அதனால நான் ஒரு ஆசையோடு தான் இருந்தேன். பட் ஆனால் அந்த இடத்துக்கு வந்து போக முடியாத நிலமை வந்துடுச்சுங்க. சரி ஓகே, நம்ம இன்னொரு டைம் கொடைக்கானல் வரப்போ கன்ஃபார்மாக அந்த பிளேஸுக்கு வந்து போவோம். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரோன் ஷாட்லாம் வந்து எடுத்துருந்தோம். அது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரோன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து அந்த கிஷோர் ப்ரோவாக இருக்கட்டும், இல்லை நந்தா ப்ரோவாக இருக்கட்டும், இல்லை வசீம் ப்ரோவாக இருக்கட்டும், அவங்களாம் சீரியஸாக வேறு லெவலுங்க. ஏன்னா காட்டேஜ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்ததும் இல்லாமல் சீரியஸாக இன்றைக்கி ஃபுல்லாகவே எங்களுக்கு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையுமே சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த தென் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ சூப்பராக எங்கள்கிட்ட வந்து நடந்துக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் எங்களுக்கு ட்ரோனில் வந்து வீடியோ எடுத்து கொடுப்பாங்க, கேமில் வந்து வீடியோ எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ரீசெண்டாக நான் இங்கே வந்துட்டு இருக்கும்போது ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு கே காரில் வந்து எங்கே ஷோ தலைவர் எதுக்குள்ளங்க வண்டியை இங்கே விட்டு ஆட்டிகிட்டு இருக்காரு பாருங்க ஒரு பாட்டில். சரி ஓகேங்க, அந்த கேக்காரவங்களை பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படியே வந்தவங்க அவங்க எல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னாங்க. சீரியஸாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இல்லை இன்னொரு கூத்து என்னன்னா, நானும் அக்கீமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக ஓடிட்டு வந்துட்டு இருந்தோங்க இது எடுத்துகிட்டு விலாக் எடுத்துக்கிட்டு. பட் ஆனால் விலாக் வந்து பார்த்தீங்கன்னா இதாகவே இல்லை. ஹாய் ப்ரோ vlog வந்து ரெக்கார்ட் பண்ணாமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நாங்கள் ஒரு கார்னரிங்லாம் பண்ணிட்டு வீடியோ பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சே ஒஸ்ட்டாக போச்சுன்னா எவ்வளோ தூரம் எடுத்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் பார்த்தேன். எண்டு சரி பண்ணுறக்குள்ளேயும் அவன் எங்கேயோ போயிட்டான். அவனுக்கு இன்னும் தெரியாது. அப்பயே சொன்னான், ஆனால் கேமராவை ஆன் பண்ணிட்டீங்களான்னு கேட்டான். ஆன்லாம் பண்ணிட்டேன்டா போடா அப்படின்னு. ஆனால் இப்படி ஒரு சங்கட்டமான நிலைமை நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இப்போ நமக்கு முன்னாடி யார் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ இல்லை, சஞ்சய் ப்ரோ, ராமண்ணா, ஹக்கீம் 3 பேர் வந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக நானும் ஹக்கீம் தான் முன்னாடி வந்து போயிட்டு இருந்தோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக கேமரா வந்து ஆஃபில் இருந்தனால நம்ம நிப்பாட்டி அதை ரெடி பண்ணுற மாதிரி ஆகி போச்சுங்க. இந்நேரம் நம்ம பல்சர் அண்ணன் குத்தி தூக்கியிருப்பேன். அண்ணன் குழி இருக்குன்னு இந்த ஒயிட் லைனை தாண்டி வந்துக்கிட்டு இருக்காருங்க. ஐயோ நல்ல வேலை அடிச்சோன்னு பேக் வீல் வந்து ஸ்கிட் ஆகிடுச்சு, கியர் கட் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும். இவ்வளோ தூரம் வந்தோடனே ரோடு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் காரணம் எடுத்துகிட்டு பக்காவாக வந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். நம்ம பஸ்ஸெல்லாம் சொல்லவே வேணாம், அடிச்சு நோத்திட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். நம்ம இந்த மாதிரி கார்னரிங் ஓட்டுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. இங்கே பாருங்களேன், இங்கே வேறு ஃபுல்லாக இங்கே வந்து சேவ் வைல்ட் லைஃப்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. அது நம்ம நிறைய இடத்துக்கிட்ட வந்து அபாயக்குறியும் வச்சுருக்காங்க, எச்சரிக்கை இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மாடு வரும் அப்படி இப்படின்னு நிறையா போட்டிருந்தாங்க. நம்ம கார்னரிங் ஓட்டுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம்ம வந்து முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஹில்ஸில் கார்னரிங் பண்ணி அந்த மாதிரி இருந்தால் நம்ம தைரியமாக ஓட்டலாம். அதே மாதிரி நம்ம கார்னரிங் ஓட்டுறதை விட சேஃபாக ஓட்டணும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். நானும் ஹக்கீமும் வேறு லெவலில் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கும் அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மைண்ட் செட் மாதிரி இருந்துச்சு, ரைடிங் மைண்ட் செட்டு. அதனால் 2 பேரும் பக்காவாக வேறு லெவலில் வந்துட்டு இருந்தோம். ஒரு ட்ராக்கில் எப்படி ஓட்டுவாங்களோ அந்த மாதிரி ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். சீரியஸாக சொல்கிறேன், அந்த ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா கிளிப்பிங் வேறு லெவலில் இருந்திருக்கும். சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து டேரெக்டாக காட்டேஜுக்கு போகணும். காட்டேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி வெக்கேட் பண்ணியாச்சு. காட்டேஜுக்கு வெளியே நம்மளோட கூட வந்த அண்ணாவோட வெறுனா கார் நிற்குது. அதில் தான் நம்மளோட பேக்லாம் இருக்குது. அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிளம்பிட வேண்டியதான். ஸோ இதோட அந்த vlog வந்து நான் என் பண்ணுறேன். மறக்காம அந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பியும் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி கார்னரிங் பண்ணி ஓட்டுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் ஓட்டணும். ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி கார்னரிங்கில் நம்ம எப்படி போகணுங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கே இருக்கும். ஸோ அதை பற்றின பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும். டாட்டா பை பை.